அங்கமேன்னு கேட்குறார். நம் தாய்மொழி உன்னுடல் அங்கமே அப்படிங்கிறார். தமிழில் பேசுகிறதுக்கு உனக்கு தயக்கமா? நம் தாய்மொழி என்பது உன் உடலினுடைய அங்கமே என்கிறார். அப்போ நாம் ஒரு அங்கத்தை தொலைத்து விட்டு அலைவதாக அவர் இங்கே ஒரு உள்ளுரை வைத்து அழகாக தன் கவிதை வரியிலே கொடுத்திருக்கிறார். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்கிறார். பொங்கல் வந்தது அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. பொங்கல் வந்ததுன்னா மகிழ்ச்சியான பொங்கல் வந்தது. அப்போ எப்படி அதில் ஒரு இடித்துரை வைத்திருக்கிறார். எப்படி இடித்துரை வைக்கிறார்னா, பொங்காத தமிழனுக்கு பொங்கல் வந்தது அப்படிங்கிறார். பொங்காத தமிழனுக்கு பொங்கல் வந்ததுங்கிறார். எதுக்குமே பொங்காமல் நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை இடித்துரைத்து சொல்கிறாரு. புது பானையில் புத்தரிசி பொங்கி வந்தது அப்படிங்கிறார். பொங்காத தமிழனுக்கு பொங்கல் வந்தது, புது பானையில் புத்தரிசி பொங்கி வந்தது அப்படின்னு சொல்லி தன் கவிதை வரியிலே கொடுத்திருக்கிறார். அடுத்து இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். இளைஞர்களுக்கு, ஓடி ஆடி விளையாடும் வயதில் பீடி பிடிக்கிறாய், ஓடி ஆடும் விளையாடும் வயதில் பீடி பிடிக்கிறாய், உலகம் இங்கே தலைகுனிய மதுவை குடிக்கிறாய், பார்ட்டி டான்ஸு என்று கூறி இரவில் அலைகிறாய், பண்பாடு பணிவு இதனை தூக்கி எறிகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எவ்வளோ அழகாக இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அப்படி படம் பிடித்து தன் கவிதை வரிகளிலே காட்டியிருக்கிறார். மிக சிறப்பாக இருந்தது இவருடைய கவிதை வரிகள். எனக்கு இதெல்லாம் மனம் கவர்ந்த வரிகள். ரொம்ப நான் படித்த வரிகளிலே மிகவும் மனம் கவர்ந்தது இந்த வரிகள்லாம். அடுத்து சொல்கிறாரு. அடுத்து நம்ம ஊக்கப்படுத்தக்கூடிய கவிதையாகவும் அவர் கொடுத்திருக்கிறார். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும் அப்படிங்கிறார். நம் கண்ணீர் கூட காலப்போக்கில் புன்னகையாகும், எதுவும் கடந்து போகும் இல்லையா? இதெல்லாம் நமக்கு இன்று இருக்கக்கூடிய இதுவும் நம் கூடயே இருக்க போவதில்லை, கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்பது போல தொடர்ந்து வரும் துன்பத்திலும் தோன்றும் ஒரு நற்பொழுது அப்படிங்கிறார். தொடர்ந்து வரக்கூடிய துன்பத்தில் கூட தோன்றும் ஒரு நற்பொழுது அப்படிங்கிறார். கல்லும் கனியாகும் காலத்தின் தாழ் திறக்கும் அப்படிங்கிறார். காலத்தோட தாழ்பால் திறக்கும், நமக்கும் அதுவரையும் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது போல கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும் அப்படின்னு சொல்லி தன் கவிதை வரியிலே அழகாக சிறப்பான இந்த வரிகளை கொடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்தாற்போல் பார்த்திங்கன்னா, துணிந்து நில் அப்படிங்கிறார். அது ஒரு பாடல் போலவே இருந்தது, பாடலும் போலவே இருந்தது எனக்கு அந்த வரிகளை படிக்கும்போது. துணிவு கொண்ட நெஞ்சிலே தோல்வி என்பது இல்லையே, இலையுதிர்ந்த பின் வசந்தம் தானடா. உண்மைதானே? இலையுதிர்ந்தால் அந்த மரம் வாடிவிடாதே, அதற்கடுத்து அதற்கு வரப்போகிறது வசந்தம் தானே. அதுபோல் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் அதற்கடுத்து நமக்கு ஒரு வசந்தம் வீசும் அப்படிங்கிறாரா. அதனால் எதற்கும் துணிந்து நில் அப்படின்னா, துணிவு கண்ட நெஞ்சிலே தோல்வி என்பது இல்லையே அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பாடல் வரி போல தன் கவிதையை, பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் போல் அந்த கவிதை வரிகள் இருந்தது. மிகவும் சிறப்பாக தன் கவிதையை அந்த முகங்கள் 6 தொகுதியில் முதல் தொகுதியில் கவிஞர் வே கல்யாண்குமார் அவர்கள் சிறப்பாக கொடுத்திருந்தார்கள். மிக சிறப்பு. அதை படிக்க படிக்க மீண்டும் மீண்டும் அந்த வரிகளை எல்லாம் படித்து கொண்டே இருக்கணும் போல் தோன்றுகிறது. எனவே இந்த வரிகளை அதில் கண்டு நீங்களும் அதை படித்து மகிழ்ந்திட அந்த நூலை வாங்கி படியுங்கள். அந்த நூலாசிரியர் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வே கல்யாண்குமார், பொற்கிளிப்பாவலர், பெங்களூர். அவர்தான் இந்த கவிதையில் முதல் கவிதையாக அவர் இடம்பெற்றிருக்கிறது, அவருடைய கவிதைகள் இந்த நூலில். எனவே நூல் பற்றி அறிவோம், நூல் ஆசிரியர் பற்றி அறிவோம், அதனை திறனாய்வு செய்வோம் என்று கூறி இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் வெளியான பல்வேறு வகையான நூல்களை பெற்று அனைவரும் படித்து மகிழ்ந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. இந்த நூல் திறனாய்வு செய்த என்னுடைய பெயர் ரா கல்யாணி. நான் தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம். அனைவருக்கும் நன்றி.